ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டான்ட்ரிவா பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோமா? இது பரண்டை செடி. பரண்டை செடின்னு சொல்கிறத விட கொடின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்களா, நான் தொட்டியில் வச்சு வளர்க்குறேன். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் நான் கேமரா மேலே வச்சுருக்கிறதுனால இப்படியே பேச வேண்டியதாக இருக்குது. இது சின்னதாக நான் இப்படி உடச்சி, இங்கே பாருங்களேன், சின்னதாக இது மாதிரி உடச்சி தொட்டியில் நான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ பெருசு கொடி ஆயிடுச்சு. ஏன் உயரம் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி எல்லா தொட்டிலையும் இருக்குது, 2-3 தொட்டியில். இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இந்த பிரண்டி நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராது. அதுக்கப்புறம் வந்து சோக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த சோக்கு வராது. அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இருக்காது. இந்த மாதிரிலாம் இதில் நிறைய குணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி சமைக்கணும்னு சிலருக்குலாம் தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிரண்டை இப்படி உடச்சிக்கணுமா, இந்த கனவு இருக்குல்ல, இப்படி உடச்சிங்கன்னா கத்தி வச்சு, நான் கையில் பண்ணுறேன், நீங்கள் கத்தி வச்சு இதை எடுங்க பாருங்க. இப்படி உரிக்கணும் பார்த்தீங்களா? இப்படி உரிச்சிட்டிங்கன்னா, உரிச்சிட்டு எடுத்திங்கன்னா இந்த மேல் தோல் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி வரும். இந்த கத்தி இல்லாததுனால எனக்கு சரியாக காட்ட முடியல. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக வரும். இந்த மாதிரி இருங்க, இன்னும் வேறு எடுத்துகிட்டு காட்டுறேன். அதில் சரியாகவே வரல. இங்கே பாருங்கள், இதில் வருது. இது கத்தியில் எடுக்கும்போது இந்த மாதிரி வரும், தோல் தனித்தனியாக வரும். 4 பக்கம் 4 தோல் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, கிழிச்சி எடுத்துட்டுனா வந்துச்சுங்களா? இந்த மாதிரி 4 பக்கமாக இருக்கிற சைடில் இருக்கிற தோலை நம்ம எடுத்துடணும், நல்லா எடுத்துடணும் சுத்தமாக. கொஞ்சம் கூட இல்லாமல் எடுங்க. எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும் பிரண்டை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறத ஒவ்வொன்றுத்துக்காக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. 100 எண்ணெய் 50 எண்ணெய் எவ்வளோன்னா வாங்கிக்கோங்க. அந்த 100 எண்ணெய்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கையளவு இது மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை அடுப்பில் நல்லா கொதிக்கிட்டு அந்த எண்ணெயில் இதை போடுங்க. அந்த பிரண்டியை நல்லா கொதித்து நல்லா மொறுன்னு ஆயிடணும். இந்த பிரண்டை நல்லா வேறு எதுவும் போடக்கூடாது, வெறும் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயாக சூடு பண்ணி நல்லா இதை போட்டோன்னு வச்சுக்கோ. வறுத்திங்கன்னா மொறுன்னு ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு மொறுன்னு ஆன பீஸெல்லாம் எடுத்து போட்டு எண்ணெய் ஆறிட்டு பிறகு அது ஒரு டப்பாவில் வச்சு, அந்த கால் முட்டு வலி வரும் தெரியுமா நம்மளுக்கு? முட்டு வலி, கை முட்டு வலி இதெல்லாம் வரும். அந்த முட்டு வலிக்கெலாம் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக கண்டிப்பாக முட்டு வலி நல்லாயிடும். அதுக்கப்புறம் இந்த பிரண்டியை துவையல் பண்ணலாம். இந்த மாதிரி தான் மேல் தோலெல்லாம் எடுத்து உரிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துருங்க. வெறும் கடாயில் போட்டு வறுத்தாலுமே போதும். அப்புறம் காஞ்சி மிளகாயில் எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு சவக்க வறுத்துட்டு காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துட்டு அதை தனியாக எடுத்துகிட்டு தேங்காய் பூத்து கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க. இந்த பிரண்டியை எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. சும்மா வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டு அது கூட புளி, அதுக்கப்புறமா தேங்காய், அந்த வறுத்து வச்சுருந்த உளுத்தம்பருப்பு, இந்த வதக்கி வச்சு இந்த பிரண்டை, காஞ்சி மிளகா, தேவையான உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, சின்ன பீஸ் பூண்டையே கொஞ்சம் வதக்கிக்கங்க. இஞ்சிலாம் பச்சையாக அரைச்சிவா கூட தப்பே கிடையாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டியாக துவையலுக்கு எப்படி அரைக்கிறோம் அந்த மாதிரி அரைக்கணும். உளுந்து மட்டும் கடைசியாக போட்டு அரைங்க. அது கொஞ்சம் பொறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். துவையல்னா அப்படி தான், நைஸாக அரைச்சிடக்கூடாது. எல்லாமே அரைச்சி முடிச்சிட்ட பிறகு உளுந்து மட்டும் கடைசியாக போட்டு அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பொறன்னு வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா எண்ணெய் ஊற்றி தாளித்து கடுகு போட்டு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வேணும்னும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இந்த பிரண்டியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. இது ஏதோ தழை நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது கழனி காட்டில், அப்புறம் வந்து வயக்காட்டில், வேலிங்கில் இதெல்லாம் இருக்கும். சென்னையில் கூட இருக்கும், நிறைய கிராமத்தில் இருக்கும், சிட்டியில் கூட இருக்குங்க. இது ஒன்றும் வளர்க்குறதோ பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு முறை பிரண்டை வாங்கின்னு வந்துங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு இதை உடச்சி, இதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் நான் வந்து நேற்று பெயிண்ட் அடிக்கவோ இதெல்லாம் எடுத்தேன் பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி ஒரே ஒரு பீஸ் இப்படி நட்டு வச்சிங்கன்னா போதும், நிறைய பிரண்டை வந்துடும். அதுக்கப்புறம் பிரண்டிக்கு அடிக்கடி போக தேவையில்ல. உங்களுக்கு இடம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தொட்டியில் வளர்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய நாட்டு வைத்தியம் பிடிச்சிருக்கா? இதை ட்ரை பண்ணுங்கள். முட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க. வாங்கின்னு வந்து புதினா துவையெல்லாம் எப்படி வாரம் அரைக்கிறோம் அந்த மாதிரி இதையும் வாரத்துக்கு 2 முறை சாப்பிடுங்க. உங்களுக்கு வாய்வு குடைச்சல் இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், வெல்கம்.
வெல்கம் டு மை சேனல். மீண்டும் சந்திப்போம். வேறு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், நல்லா இருந்ததா? அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுரா மோஜா? என்னதுரா சீக்கிரம் சொல்கிறா சுனிலே. மோஜா என்ன சேனல் அது? மோஜோ சேனலில் இன்றைக்கி நான் வந்து பிரேமா டான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் தான், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைவ் இன்னும் ஒரு 48 மினிட்ஸில் வந்து அது ஹவர்ஸில் வந்து அது அப்லோட் ஆகிடும். அப்புறம் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிரேமா டான் போட்டிங்கன்னா மோஜியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க அங்கே பேசலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. பேட் கமெண்ட்ஸ் போடாதீங்க. மோஜுக்கு வாங்க பேசலாம். ஹாய், ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருங்க, என் தோட்டத்தையும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் எங்கள் தோட்டம் தான். அழகாக பூத்து இருக்குது. நான் பேக் கேமராவில் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தெரியுதோ அது மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த கற்பூரவள்ளியை பற்றி நான் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய், வெல்கம். ஹாய், ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய், பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே.